admission of partner unit 5. இதில் admission of partnerல நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க distribution of accumulated profits and losses and reserves பார்த்தோம். Revaluation of assets and liabilities பார்க்கணும்னு சொன்னோம். Third block is goodwill treatment. Fourth block is all about capital adjustments if it is required agreed among the partners. Fifth, as new partner comes in, so we have to find out the new P&L ratio. The 5 aspects நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். இப்போ அதை தவிர புது பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வருவாங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த 6 ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு கவர். தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாப்டர் ஓவர் ஆயிடுது. அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புது பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வராங்களா அதுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன். செகண்ட் அண்ட் தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸை அண்ட் லாஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 3 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நியூ பார்ட்னர் கேபிட்டல் brought in, ரைட், கேபிட்டல் பை நியூ பார்ட்னர், அவர் கொண்டு வர நியூ பார்ட்னர் கொண்டு வர கேபிட்டல் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். செகண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் அதை பார்க்கணும். தேர்ட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் and fourth, the new P&L ratio calculation because of admission or retirement, new P&L ratio. And fifth, revaluation of assets and liabilities, and sixth, we have to handle the capital should be capital as per P&L ratio மாத்தணும் if they accept so, okay, agreed so. இந்த 6 ஆங்கிள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்டையர் சம் நம்ம போட்டுற முடியும். அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்டான கேபிட்டல் பை நியூ பார்ட்னருக்காக இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 1, ரைட். பார்ட்னர்ஸ் மாலா அண்ட் விமாலா. ஸோ நான் கொஸ்டின் ஃபுல்லாக எழுதி போடல, அதோடைய க்ரக்ஸ் மட்டும் நான் எழுதி போட்டிருக்கிறேன். இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, மாலா அண்ட் விமாலா வேர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. On 31st March 2017, Varshini was admitted as a partner. So, ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் மாலா அண்ட் விமாலா, அவங்களுடைய ரேஷியோ வந்து 3:2. Varshini admitted as a partner on this date. Right. On the date of admission, the book of the firm showed a reserve fund of 50,000. அவங்க அட்மிஷன் ஆகும்போது ரிசர்வ் ஃபண்ட் 50,000 இருக்கு, கேபிட்டல் இல்லை. பட் எதை பற்றி மீன் பண்ணுறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அமௌண்ட் மீன்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை மீன் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் அ ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்போதுமே என்ன பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா டெபிட் பேலன்ஸாக இருக்கும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது கேன்சல் ஆக போகுது. அது கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஹவ் அக்யூமுலேட் ரிசர்வ் ஃபண்டை நான் என்ன பண்ண போகிறேன்? டெபிட் பண்ண போகிறேன். ஆன்சர் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன் 1, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட். 2, யார் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோவில் கொடுக்கணும். ஸோ வி ஹவ் டு டிஸ்ட்ரிபியூட் ஒன்லி டு தி மாலா அண்ட் விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். மாலாஸ் கேபிட்டல் அண்ட் விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இவங்க 2 பேருக்கு மட்டும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மாலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். I hope so could understand easily this one. So the reserve fund available is 50,000. இவங்க 2 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களுடைய எந்த ரேஷியோவில் கொடுக்கணும்? old ratio கொடுக்கணும். This should be distributed to the old partners in the old ratio, OPOR, old partners old ratio. 3:2 னா மாலாவுக்கு 30,000 rupees போகும், விமலாவுக்கு 20,000 rupees போகணும். I hope you could understand the first part. Being accumulated reserves distributed to the old partners in the old ratio narration. Then we'll go for the illustration number 2. Illustration number 2, we have 2 partners, Kavita and Radha, ratio 4:3. New partner Deepa is admitted. Accumulated loss வந்து 70,000 இருக்கு. லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் ப்ராஃபிட், இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நமக்கு லாஸ் இருக்கு. I read that question from the text. Kavita and Radha are partners of a firm sharing profits and losses in the ratio of 4:3. தேவையான விஷயத்தை நான் எடுத்து வச்சேன். 2 பார்ட்னர் 2 ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. They admit Deepa on 1/1/2019. So Deepawa new partner admit பண்றாங்க. On the date, their balance sheet showed a debit balance of the profit and loss account being accumulated loss. Debit balance no loss. Accumulated loss of ₹70,000. All right. On the asset side of the balance sheet, usual loss on the debit side na balance sheet la asset side la da namakku irukka mudiyum. Give the journal entries to transfer the accumulated losses. In the loss எப்படி நம்ம
அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் எப்படி நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரித்து கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி as in the rate of admission ஏதாவது accumulated losses இருந்தால் that should also be distributed to the old partners in the old ratio. That's all. அப்படின்னு இந்த என்ட்ரி ரிவர்ஸில் வரப்போகுது. ரிசர்வ் ஃபண்ட் டெபிட்டில் இருக்கிறதுல லாஸ் வந்து கிரெடிட்டில் வரும். யார் யார் போகுது? கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் debit, and another partner is Radha's capital account debit. Radha's capital account debit. டிவைட் பண்ணோம் என்ன ரேஷியோல 4:3. ஸோ 4:3 ரேஷியோவில் அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா கவிதாவுக்கு 40,000 rupees and ராதாவுக்கு 30,000 rupees. I hope so could not understand this one. Being accumulated losses distributed to the old partners Kavita and Radha in their own old ratio. That's all. Now we'll go for the illustration number 3. இது ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் கவர் ஆகுது. அதில் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது ஜர்னல் என்ட்ரி ஃபார் த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மட்டும். ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. யார் பார்ட்னர்ஸ்? ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ வந்து 3:2. ஸோ இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனை நான் இங்கே எழுதியிருக்கிறேன், தேவையானது மட்டும் ஷார்ட்கட்டில். த பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2017 is as follows. The balance sheet கொடுத்துருக்காங்க. அசெட் சைடில் we have building, plant, furniture, debtors, stock and bank. So overall assets ஓட வேல்யூ 1,50,000 rupees இருக்கு. அதே மாதிரி liability சைடில் ரத்னகுமார் உடைய கேபிட்டல் ஆஃப் ரத்னகுமார் வந்து 30,000 rupees, ஆரோக்கியதாஸ் உடைய கேபிட்டல் 30,000 rupees. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 20, அதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட், ஜெனரல் ரிசர்வ் 5,000, ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் ஒரு 15,000. ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஸோ நான் சொன்ன ஏற்கனவே 5 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இருக்கும், ஜெனரல் ரிசர்வ் இருக்கலாம், ரிசர்வ் ஃபண்ட் பேர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் இருக்கலாம். இந்த 5 விஷயங்கள் மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் அதர் ஐட்டம்ஸ் ஆல்சோ பாசிபிள். இப்போதைக்கு இந்த 5 ஐட்டங்கள் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது. அதில் 3 விஷயங்கள் நமக்கு இங்கே வந்துடுது. அங்கே ஒரு ப்ராஃபிட், இங்கே ஒரு லாஸ் பார்த்தோம். அதாவது ஜெனரல் ரிசர்வ், இங்கே வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. அது தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் இருக்குது, பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இருக்குது, ஜிஆர் இருக்குது, ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்குது, 3 ரிசர்வ் இருக்குது. 3யுமே யார் கொடுத்தாக்கணும்? ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஓல்ட் ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்கணும். அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஒன்லி டிஸ்ட்ரிபியூட் தி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்னா இந்த 3 தான் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் கான்செப்ட்டில் வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ரிசர்வ்ஸ், இந்த 3 விஷயங்கள் வருது. அதை மட்டும் நம்ம பிரித்து கொடுத்தா போதுமானது. David was admitted as a new partner into the partnership firm, past journal entries to distribute the accumulated profit. இதுக்கு மட்டும் என்ட்ரி போட்டால் போதும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே எந்த சைடில் இருக்குது? எல்லாமே லைபிலிட்டி சைடில் இருக்குது. லைபிலிட்டி சைடில் இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ்னு பேர். கிரெடிட் இருந்தால் ஹாப்பி தட் இட்ஸ் அவர் கெயின் ஒன்லி. அதை இப்போ ஓல்ட் பார்ட்னர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இதை டெபிட் பண்ண கேன்சல் ஆகும். ஸோ இந்த 3த்தையும் நான் டெபிட் பண்ணிடுறேன் சிங்கிள் என்ட்ரியாக. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3, P&L appropriation account, P&L appropriation account, debit, and general reserve account, general reserve account, debit, and workmen compensation fund account, debit. So இது ஒரு 20,000, இது ஒரு 5,000, இது ஒரு 15,000. So overall value is 40,000 இருக்கு. இந்த 40,000 மொத்தமாக சேர்த்து யார் கொடுத்துடலாம்? ஓல்ட் பார்ட்னர்ஸ் ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸுக்கு நம்ம பிரித்து கொடுத்துடலாம். டு ரத்னாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு ரத்னாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அண்ட் டு ஆரோக்கியா தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இஸ் ஓகே, ஆரோக்கிய தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ? 3:2. அப்படின்னா 40,000 நீங்கள் 3:2 ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 24,000 and 16,000 rupees. I hope so could not understand. 24,000 and 16,000. அதாவது 40,000 இருந்துச்சு. ரத்னகுமாருக்கு வரும்போது 40,000 into 3/5. ஆரோக்கியதாஸ் வரும்போது 40,000 இருக்குது, அவருக்கு 2/5 into 2/5. That's how we distribute this here. Being profit and loss appropriation account, general reserve and workmen compensation fund distributed to the old partners in the old ratio as we admit a new partner, David. That's how you can pass the narration here. Okay.